Welcome to Stay Your Home. Have a good day. ஸ்லீவ் டிசைன் வந்து பென்சில் வச்சு ரஃப்பாக வரைஞ்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு பால் செயின் ஃபஸ்ட் ரோ ஓட்டியிருக்கேன். செகண்ட் ஒரு லைன் வந்து ஸ்டோன் செயின், அடுத்ததாக ஒரு பால் செயின் மூணையும் ஒட்டிக்கிறேன். மீடியம் சைஸு ஆன்டிக் பீட் எடுத்துகிட்டு ஊற்றியில் கோர்த்துட்டு அதையும் அந்த ஷேப் மேலேயே வச்சு கம் போட்டு ஒட்டிக்கிறேன். லாஸ்ட்டாக எல்லாத்துக்கும் நம்ம சைட் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். செக்குடு டிசைன் ஃபுல்லாக கம் போட்டு பால் செயின் ஒட்டிக்கிறேன். இது ஒட்டுறதோடு மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக எல்லா பால் செயினுக்கும் நம்ம சைட் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிடலாம். செக்குடு டிசைன் கம்ப்ளீட் பண்ண உடனே ஒரு லைன் விட்டு இன்னொரு லைனில் ஒரு பாக்ஸ்குள்ளேயும் கிளிப் ஸ்டோன்ஸ், ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வந்து நான் ஒட்டிக்கிறேன். இந்த எம்டி பாக்ஸஸ்குள்ளே ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சுகர் பீட்ஸும் பிக் சைஸ் ஆன்டிக் பீடும் எடுத்துக்கிறேன். நார்மல் நீடில் ஃபஸ்ட்டு வந்து அந்த பெரிய சைஸ் ஆன்டிக் பீடு ஒன்றும் ஒரு சுகர் பீடு ஒன்றும் எடுத்து சுற்றி டிசைன் பண்ண போகிறேன். மயிலோட தோகைக்கு வந்து ஒரு பால் செயின், ஸ்டோன் செயின் ரெண்டையும் மாறி மாறி ஆல்டர்னேட்டாக ஒட்டி மேலே அதை டிசைன் பண்ணிக்கிறேன். ஜர்தோசியை ஒட்டி மயிலோட கால் வந்து வச்சுக்கிறேன். அந்த மேலே இருக்கிற இடத்துல ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிவிட்டு சுகர் பீட்ஸ் ஃபுல்லாக போட்டுட்டு கை வச்சு அமுக்கி விட்டுறோம். அது ட்ரை ஆனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராஸ்லாம் வந்து கீழே வந்துடும். ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்துருக்கிறேன். அது வச்சு ஃப்ரெஞ்ச் நாட் அப்படின்னு சொல்கிற இதை வச்சு அது ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன். ஊசி எடுத்துகிட்டு 3 தடவை அதில் சுற்றி கீழே நாட் போடுற மாதிரி இறக்கிடணும். இடத்துக்கு நடுவில் சின்னதாக ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டிக்கிறேன்.
கண்ணுக்கு ஒரு ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கிறேன். அடுத்தது சைடு ஸ்டிச்சஸ் எப்படின்னா, நார்மலாக ஒரு நீடில் நூல் கோர்த்துட்டு அது மேலே ஸ்டிச்சஸ் போட்டுருது. இவ்வளோ தான் சைடு ஸ்டிச்சு. நெக்ஸ்ட்டு நெக்கு டிசைன் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். நெக்கோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டெயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக ஒரு பால் செயின், ஸ்டோன் செயின், அப்புறம் ஒரு பால் செயின் கொடுத்துட்டு நடுவில் ஃபுல்லாக அந்த கிளிப் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கிறேன். கிளிப் ஸ்டோன்ஸை சுற்றி ஜர்தோசி வளைவு மாதிரி வச்சு சும்மா நார்மல் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அடுத்ததும் அதே போல் ஒரு பால் செயின், ஸ்டோன் செயின், பால் செயின் ஒட்டியிருக்கேன்.